இந்த போராட்டத்தை குழப்புகின்ற நோக்கத்தோடு திட்டமிட்ட வகையில் ஒரு சகோதர சிங்கள இனத்தைச் சேர்ந்த ஒரு பரப்பில்லை 5 பரப்புக்காக பொதுமிக்க பிடிச்சு வச்சு கொண்டு இருக்கலாம். இந்த விகாரைக்குரிய விகாராதிபதி வாரத்துக்கான பெட்ரோலை எப்படி இந்த அரசாங்கம் கொடுக்கலும் நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கிட்ட கேட்கிறோம். ஆளுநர் கூட கூறியிருந்தார், இங்கிருக்கின்ற மக்கள் மாற்று காணிகளுக்கு தயாராக இருக்கின்றனர் என்று ஒரு பொய்யான கருத்தை கூறியிருந்தார். பாருங்க, இந்த காணியின் உரிமையாளரான ஒரு அம்மா வயசு போன நேரத்தில் தன்னுடைய கடைசி காலத்தை தன் காணியில கழிக்கணும் என்ற ஒரு எங்களுடைய தமிழர் தாயகத்திலே பௌத்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்பு நோக்கத்தோடு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருந்த காலகட்டத்திலே ஒரு இராணுவமயமாக்கமாக அமைக்கப்பட்ட இந்த தையிட்டி விகாரைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றோம். அடிப்படையிலே இந்த போராட்டம் என்பது இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைத்ததாக அமைந்திருக்கின்றது. அடிப்படையிலே நாங்கள் இந்த இடத்திலேயும் அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். அரசாங்கம் கூறியது மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தமானது என்று. ஆனால் இன்று 7 மாதங்களுக்கு மேலாக இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர்கள் இந்த காணிகளை விடுவிப்பதற்கு தயாராக இல்லை. மாறாக இன்றும் அரச நிதியிலும் அதே நேரத்திலே போலீஸ் பாதுகாப்பையும் அளித்துக் கொண்டு சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் துணை போகின்றது. இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், எங்களுடைய மக்களுடைய காணிகள் அவர்களுடைய அங்கீகாரம் இன்றி பொய்யாக கபலீகரம் செய்யப்படுவதற்கு எத்தனிக்கப்படுகின்றது. இது பௌத்த சிங்கள பேரினவாதத்தை ஆக்கிரமிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே தொடர்ச்சியாக திட்டமிட்டு நடந்து வருவதிலே ஒன்றாக அமைகின்றது. அந்த அடிப்படையிலே கடந்த காலத்தில் ஆளுநர் கூட கூறியிருந்தார், இங்கிருக்கின்ற மக்கள் மாற்று காணிகளுக்கு தயாராக இருக்கின்றனர் என்று ஒரு பொய்யான கருத்தை கூறியிருந்தார். இவற்றையெல்லாம் வன்மையாக கண்டிப்பதுடன் எங்களிடத்திலே இருந்து அபகரிக்கப்பட்ட நிலங்கள் மீள எங்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்றும், நாங்கள் எங்களுடைய சொத்துக்களுக்கு உரித்தாளர்கள் என்றும், வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பதை எந்த இடத்திலும் இடையூறுபடுத்தாது அங்கீகரிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். காணி உரிமையாளர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த காணியிலே ஏற்கனவே சுவாசர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிராக அவரை பின்பற்றுவதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு மத தலத்தை இங்கே அமைத்துவிட்டு அதை அங்கீகரிக்க வேண்டும் என்பது மாதிரியாக உண்ணாவிரதம் இருக்கப் போகிறதாக சொல்லப்படுகிற வேடிக்கைகள் எல்லாம் இந்த நாட்டில் தான் நடக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஏற்கனவே மிக மோசமாக புரியோடி போயிருக்கக்கூடிய இன ரீதியான மத ரீதியான முரண்பாடுகளை இன்னும் கூர்மைப்படுத்துகிற அந்த செயற்பாடுகளை கடந்த கால அரசாங்கங்கள் அவைகள் செய்து வந்தன. ஆனால் அதே வேலையை இன்றைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனபடியால் இந்த விடயங்களை சரியான முறையிலே மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டிய, அதிலும் குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் எங்களுடைய மக்கள் அவர்களுடைய போராட்டங்கள் எப்பொழுதும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஒரு ஒரு நியாயமான ஒரு விடயத்துக்கான ஒரு போராட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்காக இந்த 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 களத்திலே ஒவ்வொரு தவணைக்கும்
ஒரு அடையாளமாக இதை நூர்ந்து விடாமல் இந்த இடத்திலே இந்த மக்கள், இந்த பிரதேச மக்கள் ஒன்று கூடி இந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருப்பது மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு செயற்பாடாக இருக்கிறது. இது வெற்றியடைவதற்காக நாங்கள் இங்கே திரண்டிருக்கக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய இனமே இந்த விடயத்திலே விழிப்புணர்ச்சி அடைய வேண்டிய ஒரு பாரிய தேவை இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். அதை செய்ய வேண்டிய பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத அரசினுடைய ஒடுக்குமுறைகள் கடந்த 77 வருடங்களுக்கு மேலாக தமிழர் தாயக பகுதியிலே தமிழர் தாயகத்தை சிதைக்கின்ற வகையிலே இடம்பெற்று வருவதை சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா அரசினுடைய இராணுவ கட்டமைப்பிலே இருக்கிற இராணுவ தலைமைச் செயலகங்கள் என்று சொல்லப்படுகிற 19 தலைமைச் செயலகங்களிலே 15க்கும் மேற்பட்ட தலைமைச் செயலகங்கள் வடகிழக்கு தாயக பகுதியிலே இருக்கிறது. குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே அந்த 15க்கும் மேற்பட்ட இராணுவ தலைமைச் செயலகங்களிலே பெரும்பான்மையான ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற தலைமைச் செயலகங்கள் வடக்கை மையப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்த காங்கேசந்துறை என்று சொல்லப்படுகிற தமிழகத்தினுடைய வடக்கினுடைய எல்லை, அந்த வடக்கினுடைய எல்லை பகுதியாக இருக்கிற வளம் மிக்க இந்த பூமியிலே மயிலிட்டி துறைமுகம் என்று பறிபோயிருக்கிறது. ஒரு இயற்கை துறைமுகமாக 1000 வருடங்களுக்கு மேற்பட்ட காலங்களிலே இருந்து எங்களுடைய தொன்மையான அந்த மீன் வளத்தை இன்றைக்கு முழுமையாக நாங்கள் பறிகொடுத்திருக்கிறோம். அதே போல பௌத்த ஆக்கிரமிப்பு சின்னமாக ஜம்புகோலப்பட்டினம் என்று சொல்லப்படுகிற அந்த மாதகளிலே இருக்கின்ற இடத்துக்கு தம்பகோலப்பட்டினம் என்ற ஒரு பெயரை சூட்டி வரலாற்றோடு தொடர்பு படுத்தியதான் இந்த திஸ்ஸவிகாரைக்கும் அவர்கள் ஒரு வரலாற்றை தொடர்பு படுத்த முயற்சிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன்னர் 236 ஆண்டுகளுக்கு முதல் தேவநம்பிய திசன் காலத்திலே அசோக சக்கரவர்த்தியினுடைய மகனாக மஹிந்தவும் சங்கமித்தேவும் தேவநம்பிய திசை காலப்பகுதியிலே பௌத்த மதத்தை பரப்புவதற்கு இங்கே வந்து இறங்கி இங்கே ஒரு வரலாற்றை புனைந்த தொடர்பு படுத்தலை கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தொல்பொருள் விடைய ஒரு திணைக்களம் ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்கா அரசினுடைய திணைக்களத்தில் யாழ் மாவட்டத்தில் 44 இடங்கள் தொல்பொருள் சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த அதை சார்ந்தும் எங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதிலே இந்த திஸ்ஸவிகாரை சம்பந்தமாக சங்கமித்தனுடைய இந்த தொடர்பில் இருக்கிற 136 வருடங்கள் பற்றி எதுவுமே இல்லை. குறிப்பாக நீங்கள் அதில் இருக்கிற பேர் பலகையை நீங்கள் போய் பார்க்கணும். பேர் பலகையில் போட்டிருக்குது இராணுவத்தினராலே கொண்டு நடத்தப்படுகிற திஸ்ஸரஜ மகாவிகாரை என்றுதான் அதனுடைய பேர் பலகை சொல்லப்பட்டிருக்கிறது. யுத ஹமுதா தாயகத்தேன், அதாவது இராணுவத்தினுடைய பங்களிப்போடு பவத்வா கெனேனலமன கொண்டு நடத்தப்படுகிற திஸ்ஸரஜ மகாவிகாரை என்று சொல்லி இது முற்று முழுதாக சிங்கள பௌத்த பேரினவாத இந்த கட்டமைப்பினுடைய இன அழிப்புக்கு காரணமாக இன்றைக்கு செம்மணியில் உங்களுக்கு தெரியும் 96ஆம் ஆண்டு நடந்த அந்த இடப்பெயர்வுகளோடு யாழ்ப்பாணத்தில் நடந்த மிக கொடூரமான அந்த விடயங்களை நாங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 50க்கும் மேற்பட்ட உடலங்கள் அங்கே மீட்கப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு திருக்கேரீஸ்வரம், மன்னார், கொக்கு தொடுவாய் இவ்வாறு வடகிழக்கு தாயகம் சார்ந்த வகையிலே ஒரு பிசிக்கல் ஜினோசைடு என்று சொல்லப்படுகிற ஆள்சார் இனப்படுகொலைக்கு அப்பாலே ஒரு கட்டமைப்பு சார் நிறுவனமயப்படுத்தப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த இன அழிப்பு கட்டமைப்பு 77 வருடங்களுக்கு மேலாக இந்த நிலத்திலே இடம்பெற்று வருகிறது. நீங்க 1911ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவோணமலை மாவட்டத்தில் வெறும் 1-2 வீத சிங்கள மக்கள் இருந்த இடத்துல 48ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பின்னால கல்லோயா திட்டத்தை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக அந்த கல்லோயா திட்டம் தமிழர் பகுதிகளுக்கு வந்ததோ இல்லையோ அந்த கல்லோயா திட்டத்தோட முற்றுமுழுதாக சிங்கள ஆக்கிரமிப்புக்குள்ளானது. இயற்கைக்கு மாறான வகையில குடிப்பெரம்பலை அங்கே மாற்றியமைத்து கிழக்கு மாகாணம் பறிபோயிருக்கிறது. அதே போல மகாவலி என்கின்ற அந்த மகாவலியை வடக்குக்கு கொண்டு வர மாதிரி அதுல மகாவலியில நீர் வருதோ இல்லையோ அதோட சேர்த்த இந்த சிங்கள ஆக்கிரமிப்புகள் எல்லாம் இடம்பெறுவதை பார்க்குறீங்க. குறிப்பாக யாழ்ப்பாணத்தை இலக்கு வச்சு இந்த தையிட்டியில நடக்கிற இந்த இன அழிப்பை நீங்கள் மிக அவதானமாக பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருக்குது இந்த வலிவடக்கு பிரதேசத்தில்.
அதே போல இந்த பிரதேசங்களில் மயிலிட்டி இந்த ஜம்புகோள பட்டணத்தை தம்பகோள பட்டணம் என்று மாற்றி வைத்திருக்கிற இந்த சித்தரிப்புகளோட இந்த தையிட்டியிலையும் இந்த விகாரையை கொண்டு வந்து இன்றைக்கு விகாராதிபதி ஜின்தொட்ட நந்தாராம தேரர் என்று சொல்லுகிறவர் வந்து இன்றைக்கு இந்த வாக்காளர் பட்டியலில் ஏறி இருக்கிறார். அப்போ அவரை பதிவு செய்யறதுக்கு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு வாக்காளராக வாரன்னு சொன்னால் அவருக்குரிய பதிவுகளை இன்றைக்கு எப்படி நாங்கள் அந்த பதிவுகளை செய்கிறது கண்டு ஒரு வரன்முறை இருக்கு. இங்கே இன்றைக்கு நாங்கள் அறிகிறோம் பல விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு இந்த விகாரையினுடைய முகவரியில் பதிகிறதுக்காக தென்பகுதியிலே இருந்து அப்பாவி சிங்கள மக்களை கொண்டு வந்து மிக மோசமாக இந்த அநீதியாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விகாரைக்கு அவர்களை வணங்குவதற்காக அவர்களுடைய வணக்கங்களை செலுத்துவதற்காக கொண்டு வருகிற இந்த இடத்துல நாங்கள் தென்பகுதி மக்களுக்கு உண்மையான விடயங்களை கொண்டு செல்கிற பொழுது பலாலி போலீஸ் நிலையத்து பொலிப்பதிகாரி உள்ளிட்ட இந்த போலீசார் வந்து அந்த மக்களை எங்களோட உறவாட விடுகிறார்கள். இல்லை, அந்த வாகனங்களை உள்ளே எடுத்துக்கொண்டு போகிறார்கள். போலியாக இந்த அப்பாவி மக்களை உள்ளுக்கு கொண்டு போய் இந்த சட்டவிரோத கட்டிடத்துக்கு ஒரு சட்ட அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கிற வகையில் இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய அனைத்து கட்டமைப்புகளும் உங்களுக்கு தெரியும். இந்த விகாரைக்குரிய விகாராதிபதி வாகனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றில் கடற்படையினுடைய வாகனம், இல்லாட்டி இராணுவத்தினுடைய வாகனம், இல்லாட்டி ஆகாயப்படையினுடைய வாகனம், இல்லை என்று சொன்னால் போலீசினுடைய வாகனம். இந்த 4 வாகனத்திலேயும் இந்த விகாரைக்குரிய விகாராதிபதி வாரத்துக்கான பெட்ரோலை எப்படி இந்த அரசாங்கம் கொடுக்கலும். நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கிட்ட கேட்கிறோம், இந்த ஜின்தொட்ட நந்தாராம தேரர் என்கின்ற இந்த விகாரைக்கு பொறுப்பான விகாராதிபதி வந்து எப்படி இந்த இராணுவத்தினுடைய பாதுகாப்போடு இராணுவத்தாலே கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிற இதில் பேராசிரியர்கள் முரட்டுவ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 2 பேராசிரியர்கள், அதாவது கட்டிடவியல் துறை ஆர்கிடெக்சர் கட்டிட கலைக்கு துறைக்கு பொறுப்பான ஒரு பேராசிரியரும் சிவில் கட்டுமானத்துக்கு பொறுப்பான பேராசிரியரும் இதுக்கு வரைபடம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு கட்டமைக்கப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அனுசரணைகளோடு நடைபெறுகிற ஒரு விடயமாக இந்த இடம் இன்றைக்கு பார்க்கப்படுது. இது யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி ஒரு சிங்கள குடிப்பெரம்பலை செய்து தமிழர் தாயக பரப்பு அங்குமே தமிழர்களுடைய தாயகத்தில் சிங்கள மக்களை பலாத்காரமாக குடியேற்றுகிற இந்த முயற்சியை நாங்கள் முற்றாக நிராகரிக்க வேண்டும். அந்த இடத்துல தான் இந்த அப்பாவி பொதுமக்கள் இன்றைக்கு இதில் கூடியிருக்கிற பொதுமக்களுடைய காணிகள் அங்கே பறிபோய் 35 வருடங்கள் ஆகிறது. அந்த காணிக்குரிய உறுதியை வச்சுக்கொண்டு இந்த மக்கள் வெளியில வீடுகளில் வாடகை தங்கி இருக்கணும். இதில் சாருஜன் என்று சொல்லி இந்த தையிட்டி வட்டாரத்திலே உள்ளூராட்சி சபை உறுப்பினராக இருக்கிறவர் வந்து அவர் இங்கே இருந்து வெளியில போய்க்க அவருக்கு 1 வயசு, திரும்ப அவர் தன்னுடைய குழந்தையோடு 1 வயசு குழந்தையோட வந்திருக்கிறார். 2018 வந்திருக்கிறார். இப்ப அவர் ஒரு வாடகை வீட்டில் தங்கி இருந்துதான் தன் துணைவியாரோடையும் ஒரு மகனோடையும் தங்கி இருக்கிறார். அப்ப அவருடைய காணியில தான் இந்த இன்றைக்கு விகாராதிபதி தங்குவதற்கான மடங்கள் அந்த தங்குமிடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு திட்டமிடப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு ஆக்கிரமிப்பு, கட்டமைப்பு சார் ஒரு இனஅழிப்பு, ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட இனஅழிப்பின் தொடர்ச்சியாக இன்றைக்கு தொடர்ந்து 2025ஆம் ஆண்டும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் செம்மணியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த புதைகுழி விவகாரம், அதே போல இன்றைக்கு பல இடங்களில் தோண்டப்பட்ட புதைகுழிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதைகுழியிலே எங்களுடைய இந்த மக்கள் காவு கொள்ளப்பட்ட மக்களுடைய உடலங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்பிலே நாங்கள் மிக விழிப்பாக இருந்து எதிர்வரும் காலங்களிலே மக்கள் போராட்டங்களை தயார்படுத்தி வடகிழக்கு தாயகம் அங்கும் பேரெழுச்சியாக இந்த விடயங்களை நாங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை வேண்டி நிற்கிறோம். இடம்பெயர்ந்து போய் இப்போ 18ஆவது இல்லை இருக்கிறான். அதுவும் நடுவற்கு தொந்தரவோடான் இருக்கிறோம். அப்போ எங்களோட காணியை வளர்க்கணமாக பிடிச்சி வச்சிருக்கணும். ஒரு பரப்பு காப்பரப்பு இல்லை, 5 பரப்பு காணி ஒதுமிக்க பிடிச்சி வச்சு கொண்டு இருக்கணும். அப்போ எங்களுக்கு ஆம்பளை உதவி இல்லை, அனுசரித்து தான் நாங்கள் இருக்கிறோம். நானும் தங்கச்சியும் தான் ஒரு வீட்டில் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனபடியால் இது இந்த காணியை சட்டவிரோதமாக பிடிச்சு வச்சிருக்கிற முறையெல்லாம். ஆனபடியால் எங்களுக்கு எங்களோட காணி வேண்டும். இது எப்படியும் தரத்தான் வேணும். வியாரை எங்களோட காணிக்க வியாரை இல்லை, இந்த காணிக்கான் வியாரை இருக்குது. ஆனால் பக்கத்தில் இருந்து இருந்தால் நாங்கள் வந்து இருக்கலாம் பொம்பளையோ தனிச்சு. இதை 16 பெற்ற காணி ஒரேடியாக பிடிச்சி வச்சுக்கணும். இந்த ரோட்டில் இருந்து அந்த தொங்கல் மட்டும் 4 வயது ஒரு ரோலடி மட்டும் பிடிச்சி வச்சிருக்கேன். ஆனபடியால் இதை எங்களுக்கு எங்களோட காணியும் தந்துட்டு தாங்கள் விகாரையை எங்களை கட்டினவை விகாரையும் எடுத்துக்கொண்டு போகலாம்.
நாங்கள் அதுக்கு இடைஞ்சல் கொடுக்க மாட்டோம். ஆனால் எங்கள் காணி எங்களுக்கு வேணும். சரி. ஈட்டியிலே தமிழர்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரை கட்டுமானத்துக்கு எதிராக மீண்டும் எங்களுடைய போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய போராட்டத்திலே பெருவாரியான மக்கள் பங்கு பெற்று இருக்கின்றார்கள். இந்த போராட்டம் நாளை வரை தொடர இருக்கிறது. இந்த இடத்திலே இன்று காலை இதுவரை இல்லாத வகையில் இந்த போராட்டத்தை குழப்புகின்ற நோக்கத்தோடு திட்டமிட்ட வகையில் ஒரு சகோதர சிங்கள இனத்தைச் சேர்ந்த சகோதரர் ஒருவரும் முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்த சகோதரர் ஒருவரும் சிலரால் இறக்கி விடப்பட்டு இந்த போராட்டத்தை குழப்புகின்ற வகையில் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது சில பல காரணங்களால் தவிர்க்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். இந்த இடத்திலே நாங்கள் அந்த சகோதரர்களுக்கும் ஏனைய சிங்கள முஸ்லீம் சகோதரர்களுக்கும் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். நாங்கள் இங்கே யாருக்கு எதிராகவும் போராடவில்லை. சகோதர சிங்கள இனத்துக்கு எதிராகவோ அல்லது முஸ்லீம் இனத்திற்கு எதிராகவோ அல்லது பௌத்த மதத்திற்கு எதிராகவோ அல்லது இஸ்லாம் மதத்துக்கு எதிராகவோ நாங்கள் இங்கு போராடவில்லை. நாங்கள் இங்கு இனவாத ரீதியாக செயற்படவில்லை. எங்களுடைய காணிகளில் எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணிகள், இங்க பாருங்க, இந்த காணியின் உரிமையாளரான ஒரு அம்மா வயசு போன நேரத்துல தன்னுடைய கடைசி காலத்தை தன் காணியில கழிக்கணும் என்ற ஒரு ஏக்கத்தோட வந்து போராடி கொண்டிருக்கிறார். இப்படி பல 10 பேருடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சு தான் இந்த விகாரை கட்டுமானம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டவிரோத விகார கட்டுமானத்தை அகற்ற சொல்லித்தான் நாங்கள் போராடுகிறோமே தவிர சட்ட ரீதியாக அமைக்கப்பட்டிருக்கிற தலதா மாளிகைக்கு எதிராகவோ அல்லது எங்களுடைய மண்ணிலே அமைக்கப்பட்டிருக்கிற நைனாதீவு விகாரைக்கு எதிராகவோ யாழ்ப்பாணத்தின் மத்தியிலே அமைக்கப்பட்டிருக்கிற விகாரைக்கு எதிராகவோ நாங்கள் போராடவில்லை. அவை சட்ட ரீதியாக காலாதிகாலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த விகாரைகளை மதிக்கிறோம். புத்த பெருமானுடைய போதனைகளை நாங்கள் மதிக்கிறோம். நாங்கள் இங்க போராடி கொண்டிருக்கிறது எங்கட காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரைக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுறோம். ஆகவே இந்த விடயத்தை சிங்கள மக்களும் பௌத்தர்களும் முஸ்லீம் மக்களும் இஸ்லாமியர்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நியாயமான போராட்டத்தை இனவாதமாக சித்தரித்து மதங்களுக்கு இனங்களுக்கிடையில் ஒரு திட்டமிட்ட மோதலை உருவாக்குவதற்கான முயற்சியை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு இந்த மண்ணிலே இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கிறது. ஆனால் அது அதிர்ஷ்டவசமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தவறான திரிவுபடுத்தல்களுக்கு சிங்கள முஸ்லிம் மக்கள் ஈடுபடாது. இந்த உண்மைகளை அவர்களும் உணர்ந்து ஏனையவர்களுக்கு இந்த உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம்.